ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகழ் கிரியேட்டிவ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இது வெண்டைக்காவே பிடிக்காதுன்றவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த வழவழப்பு தன்மை போயிடும். வெண்டைக்காவும் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில் ஆயில் போட்டு கொஞ்சமாக கடுகு, 2 சீரகம், கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், அதே ஷேப்பில் பச்சை மிளகாவும் நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஏன்னா இது டிஃப்ரெண்ட் தெரியாது, காரமாகவும் இருக்காது. அதனால் நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கின பிறகு லைட்டாக வதங்கினா போதும். அது கூடவே இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயும் போட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு பெப்பர் தூள், நான் அதில் போட்ட சால்ட்டே எனக்கு அதுக்கு ஓகேவாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோ